ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்டா வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணிங்க கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நல்லா வீடியோ ரெடி பண்ண முடியல கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தினமும் 2 வீடியோ போய் வேறு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியல கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காம மட்டும் பார்த்துருங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மாங்காய் கொலை பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒத்தல் செபிலிட்டி மாங்காய் வரும் 81 82 சாப்டர் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக கடைக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கடின காலையில் அவங்க பார்த்தீங்கன்னா மேப் பார்த்துருப்பா. என்னென்னா மேப்பில் யார் என்ன டைம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் மேக் மாதிரி காமிச்சிருக்கோம். அதுலேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நான் சில்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜீஜன் தான் காமிக்கிறாங்க. ஜீஜன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கடின காலையில் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு வழியாக நம்ம இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கொட்டு மிஷின் முடிக்கணும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற பாருங்க. முன்னாடி போக சொல்லி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. லூஃபன் திரும்பி பார்க்குறேன் என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா நான் பாடுன்னு சொல்லிட்டு முன்னாடி வரான் பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜீசனை தடுத்து நிறுத்திடுறான். ஜீசன் நேரப்படி ஆப்பட்டு இருக்குன்னு தெரியாது. இன்னொரு பவர் யூஸ் பண்ணாரு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கேனிங் பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிற பாருங்க. ஜீசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கேனிங் பவர் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. லூஃபன் பார்த்தீங்கன்னா பார்த்துறான். இன்னும் 3 பேர் இருக்கீங்களா? அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபன் நான் அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஸ்வார் வெளியே எடுத்து அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணுறா பாருங்க. ஸ்வாரில் அப்படியே முயற்சி பண்ணி ஒரு ஸ்லாஷ் பண்ணுறா பாருங்க. அங்கே முன்னாடி மிகப்பெரிய ஸ்னேக் இருக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம கடின ஸ்னேக்தான் அந்த ஸ்னேக் ஒரு அடி அடிக்கிற பாருங்க. அந்த ஸ்னேக் வலி தாங்காமல் வெளியே வந்தது. நம்ம கடின சொல்கிறோம் நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கடா. அதை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன்டா. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப டேலண்டட் பேர்சனாக இருக்குன்னு சொல்லி நம்ம கடின சொல்கிறோம் பாருங்க. நம்மளும் ஃபோன் ஒரு மாதிரி சிரிக்கிறான். சரி அறிவுறு நீ யார்ப்பா? ஏன் நீ பின்னாடி என்ன அட்டாக் பண்ணுற முன்னாடி அட்டாக் பண்ண தெரியாதான்னு சொல்லி லூஃபன் பண்ணி என்ன கலாச்சி விட்றா பாருங்க. கடிட்டிங் ஒரு மாதிரி ஆகுது இருந்தாலும் ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்குறான் பாருங்க. நம்ம லூஃபனோட அந்த அனலைசிஸ் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ்னால் வருது. நம்ம கடின பற்றி ஷாக் ஆகுறோம். இந்த நேஷனல் டேயில் இவனா ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுனுக்கிறானே இந்த நேஷனல் டேயில் இவனா ஃபஸ்ட் ரேங்க் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடின ஷாக்காகவே பார்த்துனுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த ட்ராகன் நேஷனோட லூஃபனா இவனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவன் பற்றி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கடின பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி நான் நிறைய என்னோட நேஷனாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துனேன். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒத்தான ஒரு பர்சனுக்கு இதை நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம கடின பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக சிரிக்கிறான். லூஃபன் அது இன்னொரு பேர் தானே நீ தானே ட்ராகன் நேஷன்ஸ் அண்ட் ட்ராகன் டைமர் சொல்லிட்டு நம்ம கடின்னு கேட்குறான் பாருங்க. லூஃபனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம கடின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டைலில் வின் பண்ணுறதுக்கு 2 விதமான பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணாப்பா. ஒன்று மாஸ்டருக்கு 1 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு ஒன்றுன்னு மற்றவங்க 2 பாயிண்ட்ஸு நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கடின்னு சொல்கிறோம். நான் இது 2வது விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறேன். நம்ம 2 பேரும் டீல் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் மேட்ச் பண்ணலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸும் ஒரு பாயிண்ட்ஸு விடாமல் மற்றவங்களுக்கு குத்தணும் வின் ஆகிறவங்க குத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கடின சொல்கிறான் பாருங்க. நம்ம லூஃபனுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா பட் லூஃபனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ லூஃபன் இவன் வேணான்னு சொல்லிட்டு போனாலும் இவன் உருமாட்டான். லூஃபன் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துன்னே இருப்பான். லூஃபனுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒத்துக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லூஃபன் நீ ரெடியான்னு சொல்லி கடினை கேட்குற பாருங்க. கடினுக்கு என்ன பவர்னா பாய்சன் பவர் கேஸ். அது பார்த்தீங்கன்னா மோசமான பாய்சன் பவர். ஒரு சொத்து நம்ம மேலே பட்டாலும் நம்மளுக்கு உயிராக பட்டு அது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கடினம் பார்த்தீங்கன்னா லூஃபன் மேலே அந்த அட்டாக் பண்ணுற பாருங்க. லூஃபன் வந்து டாச் பண்ணிடுறான். டாச் பண்ணிட்டு லூஃபனை வச்சு பார்க்குறேன் என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாய்சன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாய்சன் மட்டும் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் படிக்கிற சொல்கிறான். நம்ம கடினம் பார்த்தீங்கன்னா டீம் அட்டாக் பண்ணிட்டு வரான் பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசனை வர வச்சுட்டு இன்னொரு லாவா ஃபேம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம கடினம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த மிகப்பெரிய ஸ்னேக் இருக்கு இல்லையா? அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா கிட்ட லெவல் 30 இருக்குது. அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா பாய்சன் அட்டாக் மாதிரி நம்ம ஆள் மேலே யூஸ் பண்ண பாருங்க. 2 அட்டாக்குமே செய்ய ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே பாய்சன் பக்கே ஆகிடுது. நம்ம கடினம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் மேலே தப்பிச்சிடுறோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் மேலே இருந்து தப்பிச்சிடுறான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ரொம்ப மோசமாக இருக்குது இல்லை நம்ம இன்னும் சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு லூஃபனுக்கு தெரியுது. லூஃபன் நேச்சனுங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வாங்கி பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பன் மூலமாக லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். லூஃபன் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறான் அவனோட வெப்பன் மூலமாக. யார் மேலே நீ அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக அட்டாக் பண்ணுறான். அதுக்கே பார்த்தீங்கன்னா வாங்கிச்சாலும் சுத்தமாக முடியல. பக்கத்தில் ஒரு மரம் மாதிரி இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா மோடுறான் பாருங்க. பிளட் வாமிட்டு எடுத்துடுறான். ஒரு மாதிரி சிரிக்கிறான். இந்த வலி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பெயின் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. என்னடா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சிரிக்கிறாளே இந்த லேடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறா பாருங்க. இப்போ தான் கைஸ் ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. என்னென்னா நம்ம வாங்கிச்சிருக்கான் இல்லையா பார்த்தீங்கன்னா பையன் இல்லை ஒரு பொண்ணு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருந்தது. எத்தனை பேர் நம்ம வாங்கிச்சு பையன்னு நினச்சினுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எத்தனை பேர் வாங்கிச்சு பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சினுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா? நான் நினச்சேன் வாங்கிச்சு பையனான்னு சொல்லிட்டு நினச்சினேன்னா பார்த்தீங்கன்னா வாங்கிச்சு ஒரு பொண்ணு. சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே போனான்.
வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா, கரீன் நீ டைம் வேஸ்ட் பண்ணாம லூஃபன் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நம்ம கரீன பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்சன் அட்டாக் மூலமா லூஃபன் அட்டாக் பண்றான். லூஃபன் அதில டாட்ச் பண்ணிடுறான். இருந்தாலும் யாரும் அம்பு பார்த்தீங்கன்னா, போ அண்ட் ஆர் மூலமா லூஃபன் அட்டாக் பண்றாங்க. லூஃபன் அதுலேருந்து டாட்ச் பண்ணிடுறான். அங்கே மிகப்பெரிய ஸ்னேக் இருக்கு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன் அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க. ஜேசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னேக்கை கையால புடிச்சிடுறான். புடிச்சிட்டு ஒரு அடி அடிக்கிறா பாருங்க. அந்த ஸ்னேக் ஒரு மாரி ஆயிடுது. என்னடா இவ்வளோ பெரிய ஸ்னேக்கே பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கரீன் அது மட்டும் இல்லாம, அங்கே இருக்கிற நம்ம வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குறாங்க. வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பார்த்துருக்குறான். நம்ம கரீனும் பார்த்தீங்கன்னா, ஜின்யாங் நீ போய் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. இப்போயே இவனோட பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. பேர் பார்த்தீங்கன்னா ஜின்யாங். இவன் லெவல் பார்த்தீங்கன்னா 57 இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டார்க் ஃபெடரேட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட் பண்ணி நம்ம லூஃபனுக்கு அமைக்கிறாங்க. லூஃபனு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இப்போ என்னை வந்து அட்டாக் பண்ணீங்க. நான் தான் உங்களை அட்டாக் பண்ணணும் மாதிரியும், நீங்கள் தான் எதுவுமே பண்ணாத மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ணீங்க. ஒரு வேளை டீமை நீங்கள் என்னை அட்டாக் பண்ணிட்டு வந்தா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை கொன்னுருவேன். ஒரு வேளை நான் கொன்னுட்டேன்னா, நீண்டா என்ன கொன்னேன்னு சொல்லிட்டு இது மாதிரி டீம் ஃபைட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா மிரட்டி நிற்கிறான் பாருங்க. அது நீ கவலைப்படாதடா நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு ஃபைட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிச்சு சொல்கிற பாருங்க. லூஃபன் பார்க்குறான். சரி ஓகே எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி லூஃபன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிற பாருங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் மூலமாக பாய்சன் பவர் மாதிரி யூஸ் பண்ணுற பாருங்க. நம்ம லூஃபனுக்கு காண்டாகுது. என்னடா இவன் சும்மா அந்த ஸ்னேக் மூலமாக அட்டாக் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்னேக் போட்டாலும் சொல்லிட்டு ஜீஜன் அந்த ஸ்னேக் போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்கிறான் நம்ம ஜீஜன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் 2 கையில் பிடிச்சிக்கின்னு அப்படியே பிச்சு எரிவா பாருங்க. நம்ம கடினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க பாசமாக இருந்த ஸ்னேக் இல்லையா? லூஃபன் ஒன்று கொல்லாமல் வர மாட்டேன் என் ஸ்னேக்கை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்யாங் என்ன பண்ணுறான், அவன் பவர் மூலமாக அட்டாக் பண்ணுறான் பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அதில் சிம்பிளாக டாச் பண்ணுறான். நம்ம கடின்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் ஒன்று கொல்லாமல் வர மாட்டேன் என் ஸ்னேக்கை நீ கில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பாய்சன் அட்டாக் மூலமாக லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வரான் பாருங்க. அது என்ன அட்டாக்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் மூலமாக எக்கச்சக்க 10,000 ஸ்னேக் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் மூலமாக வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம கடைன்னு சொல்கிற பாருங்க. லூஃபனுக்கு பார்க்குறோம் என்ன விதமான அட்டாக் இத்தனை ஸ்னேக் 10,000 ஸ்னேக் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வருது பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்வாரம் மூலமாக அப்படியே வெட்டி வீசுறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைன்னு பார்த்தீங்கன்னா அவன் வெளியேறான். லூஃபன் இப்போ ஏதாச்சும் கொள்ளாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாய்சன் பவர் யூஸ் பண்ணுறான் பாருங்க. நம்ம வாங்கிச்சு பார்க்குறான் பின்னாடி போயிடுச்சுன்னா சொல்லிட்டு நம்ம ட்ராகனை அட்டாக் பண்ணிட்டு வரான் பாருங்க. நம்ம கடைன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறேன். ஏன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. என்னென்னா நம்ம லூஃபன் அவன் கையில் அது பார்த்தீங்கன்னா ஒரு கை பார்த்தீங்கன்னா ட்ராகன் கை மாதிரி ஆக்கின்னு ஃபயர் ஃப்ளேம் யூஸ் பண்ணுவான் பாருங்க. இந்த மாதிரி சின்ன அட்டாக் யூஸ் பண்ணி என்னை கொல்ல முடியாதுடா, உங்களால் முடிஞ்சா பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணி கில் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிற பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடினை கிண்டல் பண்ண மாதிரி பேசுகிறான் பாருங்க. கடினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் வெளியே லூஃபன் எப்படியாச்சும் கொல்லியாங்கன்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ண மாதிரி பட் நம்ம இன்னும் இந்த ஓவர் பவர் யூஸ் பண்ணுற பாருங்க. நம்ம வாங்கிச்சு சொல்கிறான் கடினை அந்த மாதிரி பண்ணார் இவன் என்ன பாட்டுக்குன்னு சொல்லிட்டு கடின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து லூஃபன் அவன் வெப்பன் மூலமாக அடிக்கிறான் பாருங்க. லூஃபன் ஒட்ட கையில் டாச் பண்ணிடுறான். சைடில் நம்ம ஜின்யாங் பார்த்தீங்கன்னா ஆரோ மூலமாக அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா அது விங்ஸ் மூலமாக டாச் பண்ணிடுறான் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறான். நம்ம லூஃபன் பார்க்குறான். லூஃபன் ஷாக் ஆகிறான். என்னன்னா நம்ம கரீன் இருக்காது அவன் லூஃபன் எப்படியாச்சும் கில் பண்ணி ஆகணும் கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவங்க கிட்டே இருக்கிற மட்டு பொருள் யூஸ் பண்ணி மிகப்பெரிய பாய்சன்ஸ் இருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா உருமா பொருள் மூலமாக இருக்கிற பாருங்க. அந்த ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னா லூஃபன் அட்டாக் பண்ணுறதுக்காக பாய்சன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. லூஃபன் அதில் எப்படி வருது பார்த்து எப்படி டாச் பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம வாங்கிச்சு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் அட்டாக் யூஸ் ஆகிடுது. அது பண்ணி மேலே பார்த்துட்டு நம்ம வாங்கிச்சாலும் சுத்தமாக முடியல சாவர கண்டிஷன் போகிறாங்க. ஏன்னா இது முன்னே இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன் சொல்லிட்டு நம்ம லூஃபனுக்கு தெரியல. நம்ம கரினியும் பார்த்தீங்கன்னா லூஃபன் எப்படியாச்சும் கில் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பாய்சனை அட்டாக் பண்ணுற பாருங்க. நம்ம வாங்கிச்சு சொல்கிறான் கரீன் இந்த மாதிரி பண்ணார் என்னை எப்படியாச்சும் சேவ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம கரீன் பார்த்தீங்கன்னா லூஃபன் எப்படியாச்சும் கொலை பண்ணியாங்கன்னு அதுக்கு ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுங்கிறான் பாருங்க. வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா சாவர நிலைமைக்கு பாருங்க. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா காண்டாகுது. கரீன் இந்த மாதிரி பண்ணுற நம்ம டீம் வச்சுறான் அவன் சேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொன்னால் பாருங்க. நம்ம கரீன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சென்ஸுக்கு வந்து நான் பவர் யூஸ் பண்ணிங்கன்னு நம்ம வாங்கிச்சிருக்கேன் இல்லை பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஏர் மாதிரி வருது பாருங்க. வாங்கி அது சேவ் பண்ணிடுறேன் எப்படியோ. நம்ம கரீனு கேட்குறான் என்ன மனுஷன் வாங்கிச்சு லூஃபன் எப்படியாச்சும் கில் பண்ணியாங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் மாரி நான் போயிட்டேன்டா என்ன மனுஷன்னு சொல்லி நம்ம கரீனுக்கு சாரி கேட்குற பாருங்க. நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா என்னை விட்டா போகிறேன்டா சாமின்னு சொல்லிட்டு பரவாயில்லடான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பாய்சன் அட்டாக் மூலமாக லூஃபன் எப்படியாச்சும் சேர்த்துருப்பான் அவனுக்கு போய் நம்ம கிட்டே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கரீன்னு சொல்கிற பாருங்க. வாங்கிச்சு சரின்றான். அப்போ இதான் உங்களோட பிளானான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு பாருங்கள். எல்லோரும் ஷாக் ஆகிறானுங்க. என்னென்னா நம்ம லூஃபன் மாசாக இருக்கான் பாருங்கள். நம்ம வாங்கி ஷாக் ஆகிற எப்போ இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாங்க. அப்புறம் நம்ம லூஃபன் சொல்கிறான் நம்ம ஜீசனுக்கு அல்ல அவளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பாய்சன் அட்டாக் யூஸ் பண்ணாலும் நம்ம ஜீசனுக்கு ஒருமே ஆகிறாரு பார்த்தீங்கன்னா டக்குனு கூயிடாரும். அந்த மாதிரி எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசனுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜீசனோட டைம் நம்ம லூஃபன் தானே லோனர் லூஃபன் தானே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனுக்கு எப்படிப்பட்ட பாய்சனை அட்டாக் பண்ணாலும் நம்ம ஜீசன் மூலமாக க்யூராருன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ஜென்னியர் மட்டும் இல்லாமல் கரீனா ஷாக்கே பார்த்துட்டுருக்காங்க இன்னும் இந்த மாதிரி ஒரு எபிலிட்டியான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த சாப்பிட மாதிரி கைஸ் நம்ம நெக்ஸ்ட் சாப்பிட பார்க்கலாம். பாய்.